வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கிற லாக்டவுன் படத்தோட ரிவ்யூ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நடிகை அனுபமா பரமேஸ்வரன் இந்த படத்துல முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. ஆர்ய ஜீவா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கொரோனா காலம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மறக்க முடியாத வடுவை கண்டிப்பா ஏற்படுத்திட்டு போயிருக்கும். அந்த காலகட்டத்தை மையமா வச்சு நிறைய படங்கள் வந்திருந்தாலுமே இந்த படம் ஒரு மாறுபட்ட கோணத்துல ஒரு பொண்ணோட வலிய சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த முயற்சி எந்த அளவுக்கு கை கொடுத்துட்டு அனுபமாவுக்கு இந்த படம் மைல்கல்லா இருக்குமா இல்ல அவர் மேல இருக்கிற மரியாதையை குறைக்குமா அப்படிங்கறதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட கதை ஒரு நடுத்தர வர்க்க பெண்ணான அனுபமாவை சுற்றிதாங்க நகருது. வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுற ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணா எடுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. அங்க அவங்களோட தோழி வற்புறுத்தனால மது குடிக்கிறாங்க. போதை தலைக்கேறின நிலையில யாரோ ஒரு முகம் தெரியாத நபரால அனுபமா பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க. இதோட விளைவா அவங்க கர்ப்பமும் ஆகுறாங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தரால உருவான அந்த கருவை கலைக்கணும் அப்படின்னு அனுபமா நினைக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துலதான் இந்தியால கொரோனா லாக்டவுன் அறிவிக்கப்படுது. போக்குவரத்து கிடையாது, வெளியில போக முடியாது, வீட்டுக்கு தெரியாம அந்த கர்ப்பத்தை கலைக்கணும்னு அவங்க பண்ண அவஸ்தை தான் படத்தோட மெயின் பிளாட்டா காட்டுறாங்க. டாக்டர்களை தேடி அலையிறது, மாத்திரைகளுக்காக அலையிறதுன்னு அந்த லாக்டவுன் சூழல்ல ஒரு தனியான ஒரு பெண் அனுபவிக்கும் நரக வேதனையை இயக்குனர் அழகா காட்டியிருக்காரு. ஒரு பக்கம் வறுமை, இன்னொரு பக்கம் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற பயம், இன்னொரு பக்கம் வளரும் கரு, இந்த மூணுக்கு இடையில அனுபமா மாற்றி தவிச்சிட்டு இருக்காங்க. மலையாள தமிழ்னு ஒரு நல்ல நடிகைன்னு பெயர் எடுத்த அனுபமா இந்த படத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஒரு பெண்ணோட உளவியல் ரீதியான போராட்டத்தை அவங்க கண்ணுல பார்க்க முடியுது. ஆனா இவ்வளவு மோசமான காட்சிகள்ல இருக்கிற ஒரு கதையில அவங்க ஏன் நடிச்சாங்க அப்படிங்கிற கேள்வியும் வருதுங்க. அனுபமாவோட அப்பாவாக சார்லியும் அம்மாவாக நிரோஷாவும் நடிச்சிருக்காங்க. ஒரு பாசக்கார நடுத்தர வர்க்க பெற்றோர்களா கச்சிதமாவே பொருந்திருக்காங்க. அந்த குடும்பத்தோட பொருளாதார நெருக்கடியை அவங்க நடிப்புல அழகா பிரதிபலிச்சு நடிச்சிருக்காங்க. பிரியா கோதே அனுபமாவோட தோழியா வராங்க. யாருப்பா இந்த பொண்ணுங்கிற கேட்கிற அளவுக்கு ரொம்ப யதார்த்தமாவே நடிச்சிருக்காங்க. இயக்குனரே ஹீரோயினுக்கு உதவும் நண்பனா ஒரு சில சீன்களை நடிச்சிருக்காரு. லிவிங்ஸ்டன் சம்பந்தப்பட்ட ஒரு கிளைக்கதை வருது. ஆனா அது படத்துக்கு பெருசா எந்த உதவியும் செய்யல. அந்த சீன் இல்லாமலேயே படம் போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். நடுத்தர வர்க்க குடும்பங்களோட பொருளாதார சிக்கலை சொன்ன விதம், அனுபமா மற்ற துணை நடிகர்களோட நடிப்பு, லாக்டவுன் காலத்து தெருக்களின் அந்த வெறிச்சோடிய தன்மையை ஓரளவுக்கு கொண்டு வந்தது படத்தோட பிளஸ் சொல்லலாம். ஆனா படத்துல மைனஸும் இருக்குங்க. கொரோனா காலத்துல உயிரை பணைய வச்சு வேலை செஞ்ச டாக்டருங்களை ரொம்ப தப்பாவே காட்டியிருக்காங்க. பணத்துக்காக அலையிற மாதிரியும் 1,00,000 ரூபாய் கொடுத்தாதான் கருவை கலைப்பேன்னு மிரட்ட மாதிரியும் காட்டியிருக்கிறது கொஞ்சம் ஒருத்தலாவே இருக்கு. ஏன் இயக்குனருக்கு இவ்வளவு கோவம் டாக்டருக்கு மேல அப்படிங்கறதும் தெரியல. கதையில வர பெரும்பாலான பெண்களோட கேரக்டர் தப்பாவே காட்டப்படுது. அதே போல ஆண்களை எல்லாருமே வக்ரபுத்தி உள்ளவங்களாவும் மனதாசை பிடிச்சவங்களாவும் ஏமாத்துறவங்களாவும் காட்டப்பட்டிருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான திரைக்கதை கண்டிப்பா கிடையாது. பாடலையும் சரி ஒளிப்பதிவிலும் சரி புதுமையா சொல்லிக்க எதுவும் இல்ல. கிளைமேக்ஸ்ல என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல. அனுபமாவை பாலியல் வன்கொடுமை செஞ்ச அந்த நபர் யாரு, அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சது இப்படின்னு எதுவுமே தெளிவாவும் இல்ல. கருவை கடைசியில கலைச்சாரா இல்லையாங்கிற கேள்வியும் ஒரு தெளிவில்லாத முடிவை நோக்கி படம் முடியுது. இந்த படத்தை தேசிய விருதுக்கும் மற்ற விருதுகளுக்கும் அனுப்ப போறதாவும் சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா லாக்டவுன்ல அனுபவ மேல வச்சிருந்த மரியாதையே டவுன் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். கஷ்டப்பட்டு உழைச்சவங்க ஆனா தப்பான திரைக்கதையில மாட்டிட்டாங்க. கொரோனா காலத்துல நினைவுகளை தூண்டினாலுமே அதுல காட்டப்பட்ட வக்ரங்களும் தப்பான சித்தரிப்புகளும் படத்தை ஒன்றை விடாம தடுக்குது. ஆனா அனுபவமோட நடிப்புக்காக தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். நீங்க இந்த படம் பாத்துட்டீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.